ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் எல்லா தலைவர்களுக்கும் நினைவிடம் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சது தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, அண்ணா இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மெரினா கடற்கரையில் நினைவிடம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய சொந்த இடத்துலையே இது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபமாக இருந்தது. அந்த ஃப்ளைஓவர் நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். அந்த ஃப்ளைஓவர் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த கல்யாண மண்டபம் பாதியாக இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு பின்னாடி அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இவருடைய நினைவிடம் இப்போ இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, சென்னை கோயம்பேடில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடமும் ஒரு டூரிஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைனாக க்யூவாக நின்று ஜனங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 72 குண்டுகள் முழு அரசு மரியாதையுடன் கோயம்பேட்டில் உள்ள ஒரு கட்சி அலுவலகத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு பக்கமே இருக்கும், இந்த கோயம்பேடு ரோடு பக்கமே இருக்கும். இங்கே 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டாங்க. சொல்கிறாங்க, தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஸோ இவருக்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது நமக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி போவாங்க, ஒரு பூ மாலை ஒரு பூவோடு போவாங்கள்ல, அந்த மாதிரி வெளியில் பூக்கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. வர்றவங்க பூ வாங்கிட்டு அவர் அந்த அவருடைய நல்லடக்கம் செய்யப்பட்டதில்லை அந்த இடத்துல அவங்களே விரும்பி தான், அவங்களே அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை இது பண்ணல, அப்போ எவ்வளோ அவரோட அட்டாச் ஆகிருப்பாங்க பாருங்கள். இவருக்கு இல்லாத ரசிகரே இல்லை, இவரை வெறுக்காத ரசிகரும் இல்லை. எப்படின்னா வேறு எல்லா நடிகர்களுக்கும் இல்லை ரசிகரும் காமனாக இவருக்கும் ஒரு ரசிகராக இருப்பாங்க. இப்போ வேறு ஒரு நடிகரை பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இல்லாமல் இவரையும் பிடிக்கும். அது எல்லா நடிகர்களுக்குள்ள ரசிகரும் இவருக்கு ரசிகராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவரை பற்றி நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ போடலாம், நிறையா அப்படி இப்படி பாட்டு கீட்டு போடாமல் ஒரு சிம்பிளாக இவருடைய ஹிஸ்ட்ரி சொல்லிவிட்டு ஒரு சிம்பிளாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இவருடைய உடலை பார்த்திங்கன்னா சந்தன பேழையில் வைத்து அடக்கம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவங்க வீட்டில் சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளை டிவி அதில் எல்லாம் பார்த்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். நீ எப்போ போனாலும் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த சமாதி பார்த்திங்கன்னா இந்த பூமாலை எப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், சிலை ஒன்று போட்டிருக்காங்க, புதுசாக சிலை ஒன்று செஞ்சு. இது கோயில் அவங்களுடைய மனைவியார் இது ஒரு கோயில், விஜயகாந்தனுடைய கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முன்னாடி அந்த சிலையை பார்த்துருப்பீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பூ மாலை அந்த பூவோட அந்த அலங்கரித்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், ஒரு ஸ்டாச்சு ஒன்று போட்டிருக்காங்க, சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால் போஸ்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு கியூ நின்றுட்டு இருக்கு பாருங்கள். முன்னாடி ஒரு கியூ நின்றுட்டு இருக்கு. அந்த கியூவில் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த கியூவில் நின்றுட்டு நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு நீங்கள் வரலாம். அதுவும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேறு இடத்துல எந்த இடத்துலையும் அந்த மாதிரி இல்லை, வேறு யாரும் இந்த மாதிரி செய்யலை. இவருடைய இடத்துல இந்த மாதிரி, அதாவது வர்றவங்க பட்டியலோடு போகக்கூடாது, இருக்கும்போது நிறைய செஞ்சாராம் சொல்லிக்கிறது தான்.
நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த பசியை வந்து நம்ம புரட்சி தலைவருக்கு பின்னாடி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற ஆள் இவரான். இது வந்து ஒரு வழிபாடு செய்யும் கோயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வேறு யாராவது இதை பற்றி ஒரு குறிப்பு தெரியுங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.